சீரு மூவில நான் டைரக்ட் பண்ணதுல ஜீவா சார் வந்துட்டு நான் செல்ஃபி எடுக்க தயங்கினேன். சரி ஓகே போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்ப பவுன்சர் வந்து அலோ பண்ணல. போகும்போது எல்லாருமே வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இந்த மாதிரி போகாத, உனக்குலாம் செட் ஆகாது, நீலாம் கஷ்டப்படுவ. அது இல்லம்மா அந்த கேரக்டர் நீ செட் ஆக மாட்டோமா அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா? ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா காஞ்சனா 4 ஷூட் அப்ப எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஹீரோயின் வந்து நல்லா ஹைட்டுனாங்க. நீங்க ஹைட் ஓகே, கலர் ஓகே, ஆனா நீங்க ஸ்லிம்மா இல்ல குண்டா இருக்கீங்க அப்படி சொன்னாங்க. மூவி வந்து வேறதான், சீரியல் வந்து வேறதான். அது இதோட கம்பேரிஷன் பண்ணவே முடியாது. டைமிங்கா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் வைஸ் இருக்கட்டும், இது ப்ராம்ப்டிங் பண்ணுவாங்க, அது நம்ம. பட் நல்ல விஷயம் என்னன்னா, இது டெலிகாஸ்ட் ஆயிடும். டக்கு டக்குன்னு நம்ம பார்த்துரலாம் நம்மள. அது வந்து பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, எப்போ பண்ணுவாங்க, எப்போ ஏன்னா நெறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ண அலோ பண்றதே இல்ல. இப்ப சீரியலை தாண்டி நம்ம மூவிக்கு வந்து வருவோம். ஏன்னா நெறைய நம்ம சீரியலை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. மூவி பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து ஸ்கிரிப்ட் சொல்றாங்க அப்படின்னா, நெறைய பேர் இப்ப படிக்கிறதே இல்ல. ஸ்கிரிப்ட் ஓகே அப்படின்னு போயிடுறாங்க. அந்த ஆன் ஸ்பாட்ல போயிட்டு நடிக்கும்போது, "இது என்கிட்ட நீ சொன்னியே அந்த ஸ்கிரிப்ட்ட. நான் நடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து மூவ் ஆன் ஆயிட்டு வராங்க. நீங்க அப்படி ஏதாச்சும் நான் படிச்சேன், பட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதாவது வாய்ப்புல தட்டி விட்டுருக்கீங்களா இல்ல நான் மூவில? அந்த மாதிரி சொன்னதில்ல. நான் வந்து எப்படி சொல்றது, இப்ப டானா மூவி எடுத்துட்டீங்க அப்படின்னா, எனக்கு என்ன டயலாக்ஸ் குடுப்பாங்கன்னே தெரியாது. ஆன் தி ஸ்பாட்ல தான் அவங்க டயலாக் பேப்பர்ல இருந்து அவங்க சொன்னாங்க. "இதுதாம்மா உன் டயலாகு. மைண்ட்ல வச்சுக்கோ" அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. நான் நெனச்சேன் சீரியல்னா ப்ராம்ப்டிங் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு மைண்ட்ல வச்சு நம்ம வந்து டயலாகும் சொல்லணும். கரெக்ட்டா அந்த மாடுலேஷனோட சொல்லணும் அந்த டோன்ல. அதே மாரி ஆக்டிங்கும் வரணும். ஸோ இது எல்லாமே கரெக்ட்டா பண்ணிரணும் அப்டின்ற ஒரு நர்வஸ் அந்த ஃபியர் இருக்கும் அந்த டைம்ல. ஸோ அப்போ வந்து பண்ணி முடிச்ச உடனே பரவால்லம்மா நல்லா பண்ணிட்ட அப்டின்னு சொன்னாங்க. என்னன்னா, இப்ப நம்மளுக்கு குட்டி டயலாக்னா பிரச்சனையே இல்ல. ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்க பிஃபோராவே குடுத்துருவாங்க. சின்ன சின்ன விஷயம் தானே அப்டிங்கும்போது ஆன் தி ஸ்பாட்ல சொல்றாங்க. பெருசு அப்டின்னா பிஃபோரா நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் குடுத்துட்டா நம்ம அத வந்து மெமரி பண்ணிட்டு தான் போயிட்டு பண்ணணும். ஸோ சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மிரர் முன்னாடி பண்ணி பார்ப்பாங்க. கேர் ஒன்லியா இருக்கட்டும். இல்ல நார்மலா உட்கார்ந்திருக்கும் போதா இருக்கட்டும். ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப எனக்கு வந்து சீரியல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆன் தி ஸ்பாட்ல சொல்லுவாங்க. அப்டியே ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல தெரியாது. இது எந்த மாதிரி கதை. ஏன்னா நம்ம சீரியல் பார்த்துருக்க மாட்டோம். நம்ம போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கேரக்டர் குடுக்கும்போது, ஸோ அத வாங்கிட்டு நம்ம பண்ணும்போது, அது வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. நம்ம பண்ணது கரெக்ட்டா இருக்குமா? அந்த ஒரு டவுட் இருக்கும். அதுக்கப்புறம் சீரியல் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சீன்ஸ பார்ப்போம். நம்ம எங்க வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரி நம்மளுக்கு தெரிஞ்சிரும். இதுதான்னு சொல்ட்டு. அப்ப நம்ம அந்த கதைக்கே அடாப்ட் ஆயிடுவோம். ஸோ அப்ப வந்து அவங்க வந்து ஆன் தி ஸ்பாட்ல ப்ராம்ப்ட் பண்ணும்போதே நம்ம இது பண்ணிக்கலாம். முன்னாடியே ஸ்கிரிப்ட் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. லைக் மூவின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு, நீங்க சொன்ன ஆன் த ஸ்பாட்ல நெறைய மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு. உங்களுக்கு இந்த ஒரு மூவ்மெண்ட்ட நான் இவரு டைரக்ஷன் பண்ணியோ, இல்ல இவங்க கூட நடிச்சோ, இல்ல இந்த கதையில நடிச்சோ, இந்த மூவியில இந்த டீம் கூட எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான மூவ்மெண்ட் என் லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் நடந்திருக்கா? ஆக்சுவலி நான் அவ்ளோ மூவிஸ் பண்ணல. பட் ஆனா எனக்கு லாக்டவுன் முன்னாடி பண்ணதுனால இப்ப சரியா ஞாபகம் இல்ல. அப்படி ஒரு மொமெண்ட்னாக்க எனக்கு சீரு மூவில நான் டைரக்ட் பண்ணதுல ஜீவா சார் வந்துட்டு நான் செல்ஃபி எடுக்க தயங்கினேன். சரி ஓகே போய் பேசிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்ப பவுன்சர் வந்து அலோ பண்ணல. அப்ப அவரு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி கூப்ட்டு செல்ஃபி குடுத்து அனுப்புனாரு. ஸோ அது மறக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே. லைக் இப்ப இதான் எல்லா ஃபீல்டுலயுமே நம்ம கால் வந்துச்சு. இந்த மாடலிங் அப்படின்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு. ஓகே. அது பண்றதுக்கு ஐடியா இருக்கா? இல்ல கரண்ட்டா பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? இல்ல ஆக்சுவலி வந்து மாடலிங் நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. பட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க. நமக்கு இது பார்க்கறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது. ஏன்னா, நம்ம நைட் லேட்டா போறோம். சீக்கிரமா தூங்க முடியாது. மார்னிங் ஆனா சீக்கிரமா எழுந்திரிக்கணும். கன்டினியூஸா ஒரு 4 டேஸ்லாம் ஷூட் வச்சாங்கனாக்கா டயர்ட் ஆயிடுவோம், டல் ஆயிடுவோம். ஸோ இதுல இது பார்க்கவே கரெக்ட்டா இருக்கும் டைமு. அது வந்து எனக்கு இதுவரைக்கும் தோணுனது இல்ல. ஓகே.
ஆனா ஸோ சின்ன வயசுல இருந்திருக்கு ஆசை. நம்ப அந்த பொதிகை சேனல்லாம் வந்துட்டு டெலிவிஷன்லலாம் வந்து ரேம்ப் வாக் போவாங்க. நான் அந்த மாரிலாம் தாத்தா கிட்ட வந்து நடந்து காமிச்சிருக்கேன். அவங்கலாம் சிரிப்பாங்க வில்லேஜ்ல. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணா ரசிப்பாங்க. இப்போ ஆட் போட்டாங்கன்னா, அந்த ஆட்ல வர மாரி நம்ம சும்மா பேசி காட்டுறது, அதெல்லாம் சின்ன வயசுலயே இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா நீங்க அந்த டிவியில் இருக்கிற ஒவ்வொரு சீன் லைக் அந்த ஆட பார்த்தா சினிமாக்குள்ளேயும் இந்த நடிப்புக்குள்ளேயும் வரணும்னு ஆர்வம் வந்துச்சா? இல்ல இவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்கள பார்த்தா நான் நடிக்கணும் அப்படின்னு வந்தீங்களா? இல்ல. நான் அந்த மாதிரி எனக்கு இவங்க பார்த்து நடிக்க வரணும்னுலாம் தோணுனது கிடையாது. என்னோட ஊர்ல வந்து சொல்லுவாங்க, இந்த மாரி சேனல்ல வந்து ஆர்டிஸ்ட் தேவைப்படுதுல்ல, ஆட் குடுத்துட்டு இருக்காங்க. நீ ட்ரை பண்ணலாம்ல. ஓ! அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா, அப்பலாம் எனக்கு மைண்ட்ல கிடையாது. நமக்கு எங்க கான்டாக்ட் இல்லாம போய் என்ன பண்ண போறோம்? ஆனா, என்னோட ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. சினி இண்டஸ்ட்ரியே வேண்டாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. சினி இண்டஸ்ட்ரினா தப்பானது அப்படின்னு. ஏன் எல்லாம் தப்பு, 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 தப்புன்னே சொல்றீங்க? எங்கேயா யாரா ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, இல்ல யாராவது போய் ஏமாந்து போறாங்கன்னா, அதுக்கு ஏன் எல்லாரையும் சொல்லணும்? அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா, எனக்கு கான்டாக்ட் கிடைச்ச உடனே நான் வந்துட்டு சேனல்ல வந்த உடனே ஊர்லேருந்து கால் பண்ணி சொல்லும்போதெல்லாம் வந்துட்டு, "அன்னைக்கு சேனல்ல சொல்லிட்டு இருந்தோம். நீ போனீன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ சேனல்ல வந்துட்ட." ஸோ அந்த ஹாப்பினஸ். நானே நெனச்சு பார்க்கல. ம். அன்எக்ஸ்பெக்டடா தான் நானே வந்தது. எனக்கு எனக்கு இது புடிச்ச விஷயம். நான் ஆசைப்பட்ட விஷயம். நம்ப ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்காது லைஃப்ல. பட் ஆனா அது லேட்டரா கிடைச்சாலும் எனக்கு கிடைச்சிருக்குன்ற ஹாப்பினஸ் இருக்கு. ஓகே. நீங்க இந்த ஒரு பர்ட்டிகுலர் எடுத்தனால நெறைய ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், இவங்கலாம் வேணான்னு ஒதுக்கிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்படி நெறைய பேர இழந்தது உண்டா? இதுல? இழந்தது அப்படிலாம் எதுவுமே இல்ல. போம்போது எல்லாருமே வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் சரி, ம். ரிலேட்டிவா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், கூட பொறந்தவங்களா இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ இந்த மாரி போகாத, உனக்கெல்லாம் செட் ஆகாது. நீலாம் கஷ்டப்படுவ. அதுக்கான வசதி நம்மகிட்ட இல்ல." இதெல்லாம் சொல்லுவாங்க. எதுவும் எல்லாமே மைனஸா சொல்லுவாங்களே தவிர, நம்மகிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, அத அப்ரோச் பண்ணி, "இல்ல நீ போ பார்த்துக்கலாம். நீ ஜெயிச்சுட்டு வா. எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு வா." அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றவங்க கிடையாது. ஸோ வில்லேஜ்ல வந்து அவ்ளோ நாலேட்ஜ் இருக்காது பீப்பிள்ஸ்க்கு. இப்பல்லாம் ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு காலேஜ் போறாங்க, படிக்கிறாங்க. அப்பல்லாம் படிப்பு கம்மி. அப்ப இருக்கவங்களுக்குலாம் வெளிய உலக நாலேட்ஜே தெரியாது. வெளி ம். அனுபவம். ஏன்னா எங்கேயுமே டிராவல் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போனா தான் நல்லது, கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும், கத்துக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். பட் ஆனா அது வந்து வில்லேஜ்ல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாலுமே புரியாது புரியாது. அவங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து சேனல்ல வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு எல்லாருமே ஹாப்பி தான். கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு உன் சீரியல் பார்த்தேன், இந்த சீன் பார்த்தேன். இது நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ற. இன்னும் நல்லா பண்ணு. இன்னும் நெறையா பண்ணு. அந்த மாதிரி பிளெஸ்ஸிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் சூப்பர். ஹாப்பியா இருக்கும் ஓகே. எனக்கு. அ ஸோ வில்லேஜ்ன்ட்டு இல்ல. நார்மலா நம்ம தமிழ் பொண்ணுங்க லைக் இங்க இருக்கவங்களோட ஸ்கின் டோன் அப்படிங்கிறது யாஹ்! பிளாக் தான். ம். லைக் பிளாக் அப்படிங்கிறது நம்மளோட நார்மல் ஸ்கின்னாவே மாறிருச்சு. ஆனா, இப்ப இருக்க தமிழ் மூவி ஆகட்டும், இல்ல சீரியல் ஆகட்டும், ரொம்ப கலரா இருக்கணும், ரொம்ப பியூட்டியா இருக்கணும். அவங்கள பார்த்தாவே வந்துட்டு ரொம்ப லைக் அவங்க மேலலாம் நம்ம வந்து அட்டென்ஷன் வந்து திரும்பணும். இந்த மாரி வந்து ஒரு விஷயங்கள் வந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணாலும், தமிழ் ஹீரோயினிகள் வந்து இந்த கலர்னாலே ஒதுக்கப்பட்டிருக்காங்க. சீரியல் ஆகட்டும், தமிழ் மூவி ஆகட்டும். உங்களுக்கு வந்து இந்த கலர் அப்படிங்கிற ஏதாச்சும் வந்திருக்கா? எதுனாச்சும் ப்ராப்ளம்? ஆ இல்ல இல்லம்மா அந்த கேரக்டர் நீ செட் ஆக மாட்டம்மா அப்படின்னு ஏதாவது வந்திருக்கா? ஆக்சுவலி இப்போ ரீசென்ட்டா காஞ்சனா 4 ஷூட் அப்ப எனக்கு கால் ம். பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஹீரோயின் வந்து நல்லா ஹைட்டுனாங்க. நீங்க ஹைட் ஓகே. கலர் ஓகே. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு டூப் போடணும். ஆனா நீங்க ஸ்லிம்மா இல்ல, குண்டா இருக்கீங்க அப்டி சொன்னாங்க. ஓ! அதுக்கப்புறம் இப்ப நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஆனா, அதே மூவில ஏதாவது ஒரு கேரக்டர் எனக்கு நான் பண்ணியே ஆகணுன்றதுக்காகவே வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டஸ்கியா இருக்கவங்களுக்கு நெறைய சான்ஸ் கிடைக்குது. ம். இப்ப பாரதி கண்ணம்மா சீரியல் எடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லீட் பண்ணவங்க, செகண்ட் டைம் வந்து பண்ணவங்க, அவங்கலாம் டஸ்கியா தான் இருக்காங்க. இப்ப வெப் சீரிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, இப்ப வந்து நம்மளுக்கு அழகு, கலரு, ஆ ஸ்லிம்மா இருக்கிறதையும் தாண்டி, நமக்கான ஒரு டேலண்ட்ட வந்து வெளிப்படுத்துறதுக்கு சான்ஸ் குடுக்குற எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் எவ்வளோ பேர் வச்சிருக்காங்க. ஸோ எதுவுமே மைனஸா பார்க்குறதே இல்ல. எல்லாமே பாசிட்டிவா தான் நான் பார்க்குறேன். ஸோ சூப்பர். எனக்கு வந்து எதுவுமே கேன்சல் ஆனுச்சு அப்டின்லாம் கிடையாது. எனக்கு ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு நம்ம ஆடிஷன் போகும்போது நம்மள செலக்ட் பண்ணுவாங்களா, மாட்டாங்களா? ஏன்னா நான் மட்டும் போறது கிடையாது. எவ்ளோ பேர் வருவாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா. இப்போ மருமகள் சீரியல்ல கூட 4, 5 பேர்ல செலக்ட் பண்ண பொண்ணு தான் நான் ஒருத்தி. ம். ஸோ அந்த மாரி தான் பண்ணிட்டுருக்கேன். யாருக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ, அது கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. லைக் நெறைய கேள்விகளுக்கு வந்து தெளிவா தான் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா, எனக்கே வந்துட்டு இவ்ளோ இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலரா வந்து ஒரு விஷயம் இருக்கும். மூவியும், சீரியலும் 2மே ஒண்ணும் இல்லடா, வேற வேற அப்படின்னு. அப்படி ஏதாச்சும் விஷயங்கள் 2, 3 சொல்லலாமா எங்களுக்கு?
ஆமா. மூவி வந்து வேற தான். சீரியல் வந்து வேற தான். அது இதோட கம்பேரிஷன் பண்ணவே ம். முடியாது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா? டைமிங்கா இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் வைஸ் இருக்கட்டும். இது ப்ராம்ப்டிங் பண்ணுவாங்க. அது நம்ம மெமரி பண்ணிட்டு போணும். ஸோ எல்லாமே பிஃபோரா அதுல வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஆன் தி ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. பட் நல்ல விஷயம் என்னன்னா, இது டெலிகாஸ்ட் ஆயிடும். டக்கு டக்குன்னு நம்ம பாத்துரலாம் நம்பள. அது வந்து பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? எப்போ பண்ணுவாங்க? எப்போ ஏன்னா நெறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ண அலோ ம். பண்றதே இல்ல. அது இப்ப தியேட்டர் கிடைக்கல அப்டின்னா, ஓடிடில போட்டுர்றாங்க. ஓடிடில எல்லாரும் உட்காந்து பாப்பாங்களான்னு தெரியாது. வில்லேஜ்லாம் ஓடிடின்னா என்னன்னு நெறைய பேருக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ இப்போ நம்ம ஊர்ல வந்து கிட்ஸ்ல இருந்து வயசானவங்க வரல பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, சீரியல்ஸ் தான். கண்டிப்பா. சீரியல் வரதுனால அது கொஞ்சம் சீக்கிரமாவே ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ ஓகே. அது அது ஒரு விஷயம். ஓகே. சூப்பர். லைக் இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்டே ஆகணும். லாஸ்ட் கொஸ்டினாவே யாஹ்! எடுத்துக்கோங்க. ஓகே. நெறைய பேரு பயப்படுறாங்க. இப்போ வரைக்கும் சினி அ ஒரு மூவி ஆகட்டும், சீரியல் ஆகட்டும், இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்காகவே நெறைய பண்ணாலும் பயம் அப்படிங்கிற ஒரு தயக்கம், பயம் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே இருக்கு. ஸோ அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா நீங்கலாம் வந்து அட்வைஸ் குடுத்தே ஆகணும். ஸோ அப்படி நீங்க என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? இது ஆக்சுவலா நார்மலா எல்லாருமே கேட்கிற ஒரு விஷயம் தான். எங்க போனாலும் சினி இண்டஸ்ட்ரின்னு இல்ல. ஆஃபீஸ் வொர்க்கா இருக்கட்டும், ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், போலீஸ் வேலையா இருக்கட்டும், நர்ஸா இருக்கட்டும், டாக்டர் ஆகட்டும், வாட்டெவர் எவரிதிங். எனக்கு எந்த ஃபீல்ட்ல எங்க போனாலுமே, நீங்க உங்களோட சேஃப் அண்ட் செக்யூர்ட் பார்த்துக்கோங்க. இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் அட்வைஸே தேவையில்ல. எல்லாருமே மெச்சூர்டு. ஸோ சூப்பர், எல்லாருக்கும் நல்ல நாலேட்ஜ் இருக்கு. சூப்பர். வில்லேஜ்லேருந்து வர பொண்ணுங்களுமே நல்ல நாலேட்ஜோட தான் இருக்காங்க. ஓகே. உங்க நேரத்த குடுத்து நான் கேட்ட கேள்விக்கு வந்து நெறைய ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ தேங்க் யூ சோ கண்டிப்பா மச். உங்கள மாரி நெறைய பேர் வந்து நான் இன்டர்வியூ எடுக்கணும். லைக் உங்கள மாரி அப்கமிங் ஆக்டர்ஸ் தான் நாங்க வெயிட் பண்றோம். ஸோ இதுக்கடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் நீங்களும் பண்ணணும். ஸோ கண்டிப்பா. அதுக்காக கண்டிப்பா நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க் யூ சோ மச். அப்பயும் நான் தான் இன்டர்வியூ எடுப்பேன். அதையும் மறந்துறாதீங்க. யாஹ்! ஓகே. ஓகே. ரொம்ப நன்றி. நெறைய கொஸ்டினுக்கு தெளிவா பதில் சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூடா. தேங்க் யூ சோ மச்.